சாவி கூட டைட்டில் ஃபீல் பண்ணீங்க சாவின்னு. ஸ்ட்ராங்கான சாவியா இருந்தா சாவி போடலாம். நம்ம திறந்துரும் சார். ஸ்ட்ராங்கான சாவியா இருந்தா போட்டு திறந்துரும். எங்களுக்கும் எல்லாருக்கும் லைஃப் ஓபன் ஆயிரும். இந்த இது ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, சாவு வீட்டில் அதுவும் சொந்தக்காரங்க செத்துருக்காங்க, அந்த 2 லேடிஸும் அந்த டெத்தை பார்த்துட்டு சிரிக்கிறது லாஜிக்கா? அது ஏன் அந்த டைட்டில் மாற்றின மாதிரி அந்த சீனையும் கொஞ்சம் மாற்றிருக்கலாமே? இல்லை சார், இதுவுமே அது அது மட்டும் ஒரு ரியலான இன்சிடெண்ட். என்னன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க மார்ச்சுரியிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க ஆம்புலன்ஸில். அப்போ வந்து என்னாச்சு, அவங்க அப்பா இறந்துருக்காங்க, பொண்ணு உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர் இப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஒரு ஜம்ப் ஆகும்ல, அப்படிங்கும் போது அந்த ஜம்ப் ஆனோடனே இவங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்னதாக சிரிப்பு வந்திருக்கு. என்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல எப்படி சிரிப்பு வரும்னு நான் யோசித்தேன். அப்போ தான் ஓகே, அந்த சின்ன மொமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆக்சுவல் சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அந்த ஒரு பிரேக் தான், சின்ன ஒரு பிரேக் தான். அதே மாதிரி அந்த வட்டம் அவரை ஹீரோ ஆக்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தா நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கிறாரு அவரும். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த காமெடி மறக்கவே முடியாது. போஸ்டர் கேட்கிறேன். ஆமா அது எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு வந்து ரீச் ஆனது அது மட்டும் தான். எங்க போனாலும் அதான் கேட்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க நல்லாவே ரீச் ஆவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. டைரக்டர், படம் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி பேசுறீங்க. ஏன் அந்த டைட்டில் கூட ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம வந்து சும்மா வச்சிருக்கோம், சும்மா போயிருக்கோம் சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு பேசுனீங்க. ஏன், எதனால? அது நான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டேன் சார். ஏன்னா ஒரு நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்தே சாவிடு தான் டைட்டில். அதாவது ஸ்டோரி எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்தே சாவிடுன்னு டைட்டில் போட்டு தான் ஸ்டோரியே எழுதுறேன். 3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன் அந்த டைட்டிலோட. அப்படிங்கும் போது இந்த நாளைக்கு இது சேஞ்ச் ஆக போதுங்கும் போது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஒரு டாகே வீட்டில் வளர்ப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும், என்ன நாய்க்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கு, அது இறந்தோன்னா ரொம்ப அழுவாங்க. நம்ம என்ன யோசிப்போம், என்ன நாய் இறந்ததுக்கெல்லாம் அழுவுறீங்க, அதை அப்படியே புதைக்கலாம் செய்றீங்க அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்படிங்கிற அந்த மாதிரி தான் சார் எனக்கு அது தோணுச்சு. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு சார். நான் வந்து நெகட்டிவ் டைட்டில்ன்றதுக்காகலாம் வைக்கல சாவு வீடுன்றது. இது வந்து ஆப்டான டைட்டில்ன்றதுனால தான் வச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் மூவி நான் பண்ணும்போது நெகட்டிவ் டைட்டில் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த மூவிக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வைப்பேன். ஸோ அதுதான் சார் ரீசன். உதய் சார், படத்தோட தலைப்பு சாவு வீடுன்னு இருக்கு, கதை ஃபுல்லா சாவுவா இருக்கு. முதல் படத்திலே ஒரு ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமும் இல்லை. ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா? அப்படி இல்ல, வரவே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வரல அப்படி இல்ல. அதுல என்னன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை சார்ந்து போறதுதான் ஒரு ஆக்டரோட இதுன்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இந்த படத்துல வந்து திடீர்னு வந்து கண்ண மூடி ஒரு டியூட் சாங் பாடுறதோ இல்ல அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்குதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்கும். அதனால அது அவரும் வைக்கல, நானும் அதை விரும்பி கேட்டுக்கல. ஸோ இது நெக்ஸ்ட் டோர் பாய், ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அதை சூஸ் பண்ணி பண்ணேன். அடுத்தடுத்த படத்துல எல்லாம் ரொமான்ஸ் சாங் எல்லாம் கேட்டிருக்கேன், கிடைக்கும்னு நினைக்கிறேன். உதய் அண்ணே, கைதி படத்துல ஒரு போதை இருக்கும். ஆமாண்ணே. அந்த போதையோட இந்த போதை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது டிபெண்ட் அப்பன் அந்த கேரக்டர் இருக்குன்னு. இதுல ஒரே ஒரு சிகரெட் தான் அடிக்கிறீங்க. ஆமாண்ணே. அதுவே தப்புதான். பட் இருந்தாலும் அந்த போதை வந்து அவ்வளவு பெருசு காமிச்சிருப்பாங்க. ஓகே, இது இப்படி போதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சாவு வீட்டுல ஒரே ஒரு இதை இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடியை நம்ம தூக்கிட்டு போக முடியும், நீங்க யோசிச்சீங்களா? அவர்கிட்ட கேட்டீங்களா? 2 பேர்னா கூட யோசிக்கலாம்ல. ஓகேண்ணே. சிங்கிளா தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அதே போல பள்ளம் நோன்றீங்கன்னும் போதும் எல்லாமே இருக்குதுல்ல. அப்படின்னு போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்ல டைரக்டர் கூட. இல்லைன்னா போதைன்றது நம்மளோட ஒரு பாடி கண்ட்ரோல் இருக்கு. இது நான் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு கோட் அடிச்சாலும் போதை ஆயிடுவாரு, கட்டிங் அடிச்சாலும் போதை ஆயிடுவாரு. அதை டிபெண்ட் பண்ணி தான். இப்போ ட்ரக்ஸ்ன்றது கஞ்சால வந்து ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறவங்களும் இருக்காங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க போதையாகாம தான் இருப்பாங்க. ஆனா அந்த இப்போ ஃப்ரெஷரா ஒருத்தர் போயிட்டு 3 பஃப் அடிச்சாலே போதை ஆயிடுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறவன் இல்ல கொஞ்சம் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கவன்ற இருக்குதுல்ல, அதுல வந்து அடிச்சாங்கன்னா 100% இப்படி போகதான் செய்யும். ஆனா இதை நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க போன வெயிட் இருக்கன்னு. ஏன்னா அதை தூக்க முடியாது. அது வந்து சரி, அதுதான் மெயின் கோர்ன்னு இருக்கும்போது நம்ம அதுல போயிட்டு உள்ள போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. இல்லதான் இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்கு. அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து
அந்த ஃப்ளாஷ்பேக் வரும்போது மட்டும்தான் இவர் தூக்கிட்டு போவார். மற்ற இதில் இவர் இழுத்துட்டு தான் போயிருப்பார். உண்மையாக அவர் இழுத்துட்டு தான் போயிருப்பார். இவர் நினச்சிக்கிறாரு நம்ம தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஸோ அதுதான் மேட்ரு. சார் கில்டுல இருந்து அன்னைக்கு பேசுனீங்கல்ல, போதை படம்லாம் வருது பாக்குறீங்கன்னு. இதுவும் போதை சம்பந்தப்பட்ட படம் தானே? இத பத்தி எதுவும் பேசவே இல்ல 2 பேரும். யாருன்னு? கில்டுல இருந்து அவங்க 2 பேரும் வந்திருக்காங்கல்ல அவங்க. சொல்லுங்கண்ணே. ஏன்னா பாலச்சந்தர் அதெல்லாம் போனீங்க, அவங்கலாம் இப்படி எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்கன்ட்டு. இன்னைக்கு எதுவும் வாயே திறக்கல, போதை படம்லாம் பார்க்காதீங்க. நீங்க போதை படம் தானே வாங்கியிருக்கீங்க நீங்களும். இது இல்லண்ணே, அதுல அதாவது போதை கூடாதுதான். அந்த சமூகம் கெட்டு போறதே மது போதை இதுலதான் கெட்டு போயிருது. இதுவும் அந்த பையன் கடைசியா திருந்திடுறான் பாருங்க. அப்பா வந்து அவன் அதுக்குள்ள கஞ்சா தான் அடிக்கிறான், சிகரெட் அடிக்கல, அதுக்குள்ள கஞ்சா வச்சு அடிக்கிறான். அவங்க அப்பா அது தெரியாம இழுத்து இழுத்து அடிச்சு செத்துடுறாரு. அந்த பையன் ஒரே நாள்ல திருந்துறான். இந்த சமூகம் இதுல இருந்து மாறணும், அதுதான் இதோட கருத்து. முக்கியமான கருத்து அதுதான். நம்ம திருப்பி நிறைய நிகழ்ச்சியில கலந்துக்குவோம், நம்ம அந்த டிபேட் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்ப தம்பிகளை வாழ்த்தி அனுப்பணும் நீங்க. சார் டைரக்டர் சார், அது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு கேள்வி கேட்டாலே பாடி ஷேமிங் பப்ளி ஷேமிங்கிறாங்க. நீங்க படத்துல சொட்டத்தலைய வந்து எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியுங்களா? எனக்கும் இல்ல வருது உங்களுக்கு இப்பதான். இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர. ஏன்னா அவர் அப்படி போட்டு அடிக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்க படத்துல அது காமெடின்னு நினைச்சு வச்சிருக்கீங்க. கொஞ்சம் என்ன மாதிரி ஆட்களுக்கு அது ட்ராஜடி ஆயிடுச்சு. இல்ல சார், அது காமெடி இல்லதான். அது காமெடி இல்ல சார். ஆக்சுவலி நம்ம சிரிச்சிருக்க கூடாது அந்த சீனுக்கு. அதுதான் உண்மை. நம்ம அந்த சீனுக்கு சிரிச்சிருக்க கூடாது. சிரிச்சா நம்ம எப்படி அப்ப பாக்குறோம்ன்றது ஒண்ணு இருக்கு சார். அது நான் இது பண்றேன். ஏன்னா இப்ப 4 பேர்ல ஒருத்தர் சொட்டத்தலையா தான் இருக்காங்க. ஆமா சார். இல்ல எல்லாருக்குமே இப்போ காலிதான். சிவானி சந்திர சார், என்ன பார்த்து அந்த படத்தை வாங்குனீங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க? நல்ல படம் சார். ஒரு புதுசா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான படம். உங்களுக்கு எல்லாம் ரசிக்க முடியாத ஒரு ஃபன்னு தான் சார். எனக்கு வந்து இந்த பெருசா அந்த கதை சொல்றது அந்த மாதிரிலாம் இருக்கா சார். இது வந்து யதார்த்தமா இருந்துச்சு. புது பசங்க. இல்ல புதுசா இருக்குது, ஆனா ஃபுல்ஃபில்லா இருந்ததா? கொஞ்சம் சார் இருக்குது. இருக்கு சார். இல்ல புதுசா தான் இருக்குது. அதுல வந்து மாற்றுக்கிறது. நீங்க எல்லாம் இருக்கிற நம்பிக்கை தான் சார். அந்த இவரு நடிகர்கிட்ட கொடுங்க. இல்ல உதய் இல்ல, நம்ம இவரு போலீஸ்காரர். இல்ல ஆதேஷ் உங்களுக்கு தான். சொல்லுங்க. படத்துல நீங்க ஒருத்தர் தான் பயங்கர நோன் ஃபிகர்ங்கறனால நிறைய சவுண்ட் விட்டுருக்கீங்களோ? நல்லா இருந்தது உங்க கேரக்டர். நான் இன்ஸ்பெக்டர் அவ்வளவு சவுண்ட் விடணுமா? இல்ல அது ஃப்ரஸ்ட்ரேஷனோட. இல்ல டைரக்டர் சொல்லி பண்ணீங்களா நீங்களா? இல்ல எல்லாமே இயக்குனர் சொல்லி தான். இயக்குனர் மீறி நான் எதுவுமே பண்றது இல்ல. ஏன்னா அவரு இது போதும் இது வேணும்னு அவரே கேட்பாரு. அதனால அவர் சொல்லி தான் பண்றது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்துல வந்து நம்ம கத்துறது தானே இருக்கும். அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் பண்ணுது. டைரக்டர் சார், கார்த்தி உங்களுக்கு என் பேர் தெரியும், ஆதேஷ் போறாங்க. டைரக்டர் சார், இந்த வருஷம் இது 250வது படமும் 260வது படமும். ஆமா சார். மழை சீசனு. போன மாசம் வந்த படங்கள்லாம் ரொம்ப பெருசா ஓடல. ஆமா. புது ஹீரோ, என்னென்ன சேலஞ்சு, தியேட்டர், பிசினஸ், நீங்க புதுசா நீங்களே சொந்தமா படம் எடுக்கிறீங்க. ஆமா சார். அதை பத்தி சொல்லுங்க. என்னென்ன இருந்தா உங்களுக்கு வசதியா இருக்கும்? என்ன இருந்தா வசதியா இருக்கும்? இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா வேணும் சார் கொஸ்டின். என்ன இருந்தா மீன்ஸ் என்ன? பிசினஸ், தியேட்டர், ஓகே. புதுசா படம் பண்றீங்க. ஆமா சார். இண்டஸ்ட்ரியில மத்த இதுல உங்களுக்கு ஆடியன்ஸ்ல எல்லாம் வந்து ஆமா. உங்களை மாதிரி புதுமுகங்களுக்கு புதுசா படம் எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவை? என்னெல்லாம்? ஓகே, புரியுது. அதான் சார். இப்போ வந்து ஸ்ட்ரீட்டா யாருமே படம் எடுக்கக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏடியா இருக்கணும். யார் கூடயாவது ஏடியா இருந்து இந்த சினிமா என்னன்றது கத்துக்கணும். ஒரு 2-3 இயர்ஸ். இல்லைன்னா அவங்களுக்கு எப்போ அவங்களோட டைம் ஒன்று இருக்கும். எனக்கு வந்து சில பேருக்கு 1 இயர்ல நல்லா கத்துப்பாங்க, சில பேர் 8 இயர்ஸ்ல தான் நல்லா கத்துப்பாங்க. அப்படிங்கும் போது அந்த ஒரு டிராவல் வந்து பண்ணணும் கண்டிப்பா. அப்படி ஏடியா ஆக முடியலன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணி இது என்ன ப்ராசஸ்ன்றதை கத்துக்கணும். ஏன்னா சினிமான்றது ரொம்ப பெரிய விஷயம். ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல முடிஞ்சிடும். பட்ஜெட் கூட தேவையே இல்லை சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குலாம். அப்படிங்கும் போது சினிமான்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ். காசு இன்வால்வ் ஆயிருக்கு, பெரிய காசு இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா நாலேஜபிளாக இருக்கணும் சார். ஒரு டிரெக்டர்ன்றவங்க வந்து நல்லா நாலேஜபிளாக இருக்கணும். எல்லா கிராஃப்ட்ஸையும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் வந்து என்ன இருந்தால் மீன்ஸ் பிஸ்னஸ் ரொம்ப பிஸ்னஸே ஆகலை சார். ஆமாம். நான் வந்து அதான் சார் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் சார்.
ஃப்ராங்காக சொல்லலாம் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன். என்னோட ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவியாக நாங்கள் எடுத்திருக்கோம்னு நம்புகிறோம். ஆடியன்ஸ் சொல்லணும் என்னன்ட்டு டிசம்பர் 5 சொல்லிடுவாங்க. ஸோ நான் அது காத்துட்ருக்கேன் சார். சார் குட் ஈவினிங் சார். ஒரே நிமிஷம். குட் ஈவினிங் சார். இப்போ நீங்கள் வந்து படம் எடுக்கிறது ஈஸி, அதை வெளியே கொண்டு போகிறது தான் கஷ்டம்னு சொல்கிறீங்க. நான் இப்போ வந்து கேள்வி மாதிரி கூட நான் இதை விஷயத்தை நான் சொல்ல. நீங்கள் ஏன் வந்து விஜய் ஆண்டனி சாரோட படங்களை உதாரணமாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணியிருக்க கூடாது? அவர் அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணார். பிச்சைக்காரன் கொடுங்க, யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்கிற, திமிரு பிடிச்சவன், யமன், இந்த மாதிரி ஒரு வாயில பொது வெளியில பேச முடியாத டைட்டில்லாம் உள்ள கொண்டு வந்தாரு. நீங்க காம்ப்ரமைஸ் ஆனனால தான் இப்போ உங்களோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாம இருக்கா அப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த டைட்டில் புது டைட்டில் அவர் வந்து எவ்வளவு போல்டா சொசைட்டில ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு அதுக்குன்னு ப்ரோமோஸ்லாம் பண்ணாரு. நீங்க அதெல்லாம் எடுத்து உதாரணமா பார்த்து கூடாது. அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஒரே பிடிச்சிடுறேன். படத்துல லாரி கேரக்டர் வந்து லாரி வந்து வித்தியாசமா வந்துட்டு இருக்கு, சம்மந்தமே இல்லாம. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது ஸ்பாயிலர் இல்லை, அதனால ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஸ்பாயிலர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டைட்டில் வந்து சாவுகிடுன்ற டைட்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். காம்ப்ரமைஸே ஆகலை. சரி, அப்போ தேட்டரில் ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. சாவுகிடுன்னு டைட்டில் வச்சா யாரும் வரமாட்டாங்கன்றதை விட சாவுகிடுன்ற டைட்டிலில் வந்து நான் வாங்க என்னோட தேட்டரில் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து செந்தில் சொல்லிட்டேன். சார் ஒரு 5 தேட்டர் 10 தேட்டர் கிடைச்சா கூட போதும் சார், சாவிடன்ற டைட்டிலே வெளியே வந்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வேற டைட்டில் என்னால் யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 hours கழிச்சு கால் பண்ணாங்க, இல்லை ஒரு தேட்டர் கூட யாரும் தரமாட்டேன்ட்டாங்க. அதுதான் நாங்கள் இப்போ அந்த கண்டென்ட் பார்க்க வரதுக்கும் தேட்டர் வேணும்லண்ணா. இப்போ அந்த கண்டென்ட் ஏதாவது ஒரு தேட்டரும் கிடைக்கலன்னா நாங்க அந்த டைட்டில வச்சுட்டு இப்போ வேற ஏதாவது இப்போ வந்து ஒரு இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நாங்க இது பண்ணலாம். இல்லை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க கிட்ட பேசலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். இப்போ தேட்டருக்கு போனாதான் எங்க படம் வெளியே வரும். இப்போ நான் சாவு வீடுன்னு நீங்க பேர் வச்சீங்கன்னா நான் தேட்டர் தர மாட்டேன்னு சொல்லிட்டா எங்க படம் எப்படி வெளியே வரும், யார் பாப்பா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க சைட்ல அக்செப்ட் பண்ணிட்டு சரி நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனது. ஆமா ஆமா. இது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறாங்க. அது சாவுன்னா லைக் அவங்க அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி தீட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல சார் ஏன்னு. எனக்கும் அதான் சார். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் வச்சு தான் சார் நான் ரிலீஸ் பண்ணேன். பீச்சில் ரிலீஸ் பண்ணேன். ஒரு 20 செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சு தான் ரிலீஸ் பண்ணேன். மக்கள்கிட்ட அப்போ கேட்டேன், அது இந்த வீடியோ இருக்கு, என்னன்னா நீங்கள் சாவு வீடியோன்னு வச்சிங்கன்னா தேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வருவேன், இதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க வருவேன், இந்த போஸ்டரே வித்தியாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 20 பேரில் ஆனால் 2 பேர் வந்து ஐயோ என்னங்க அபசகுணமாக இருக்குங்க, இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் படமே ஏன் சாவிடுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அந்த 2 பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, பார்ப்பேன்னு நினைக்கிறேன், அந்த கன்வின்ஸ் ஆகுறாங்க. லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்கு, டீசர் இருக்கு, ஸோ இதெல்லாம் வச்சு மக்களை இது என்ன மாதிரி படம்னு நம்ம தெரிய வைக்கலாம். சாவிடுன்னு ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, பிறக்கிறோம் அந்த மாதிரி வைக்க முடியுமான்னு தெரியல சார். சொல்லுங்க. ஆமா ஆமா சார், பேசிட்டு இருக்காங்களே. ஆமா சார், ஆமா 3 வருஷம். ஆமா ஆமா. இல்லை சார், அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. சரி சார். அதுதான் சார், நிறைய பாசிட்டிவ் சார் நடந்திருக்கு, நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கு. எங்கள் 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு. இதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் தேவையில்லை. பெண் குழந்தை 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதான் சார், நம்ம இந்த டைட்டில் வைக்கலனாலும் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும், இயற்கை தான் அது. நம்ம வந்து ஏன் அதை நான் இது வைக்கிறனால தான் அது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது.
ஆமா சார். சினிமால ரொம்ப சென்டிமெண்ட் இருக்கு சார். அத பிரேக் பண்ணலாம் தான் சார் இந்த மாரி ஒண்ணு முயற்சி பண்றோம். ஆனா, நீ எங்கள பிரேக் பண்ணிடுறாங்க சார். நீ நீங்க வெளிய போ நீங்க அப்படின்னு. பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க. சார் சொல்லுங்க. நான் அனுபவம் இல்லாதது சொன்னீங்க அவருக்கு. இப்ப இந்த 2 கேள்விக்கு முன்னால நீங்க ஒண்ணு சொன்னீங்க. அதாவது நான் படிச்சுட்டு வந்து இந்த படத்தை எடுத்துக்கணுமா? இந்த படத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்டீங்கல்ல? அத சொன்னீங்கல்ல? யாரு சார்? மறந்துட்டீங்களா? ஓகே சார். அதுல என்ன பேசுனீங்கன்னா, நான் வந்து இன்னும் அனுபவம் பெறல. அனுபவம் பெற்றுக்கிட்டு வந்திருக்கணும். அப்படிதான் சொன்னீங்க நீங்க. இல்ல நான் என்ன சொன்னேன்னா, படம் எடுக்கிறது ஈஸி. அத ரிலீஸ் பண்றது தான் கஷ்டம். படம் எடுக்கிற ப்ராசஸ் எனக்கு தெரியும். அத ரிலீஸ் பண்றது எப்படின்னு தெரியலன்றது சொன்னேன் சார். இல்ல படம் யார் வேணா எடுத்துக்கலாம். ஆமா சார். அதாவது கார்ட்டூன் போடுறாங்க பாத்தீங்களா? ஆமா, ஆமா. அந்த கார்ட்டூன் போடுறவங்க எல்லாருமே படம் எடுத்துக்கலாம். ஆமா சார். ஆனா அதை விட கெட்டிக்காரத்தனம் தான் வியாபாரம். கண்டிப்பா. அப்போ வியாபாரம் தெரியாம படம் எடுக்க வந்து தப்புன்னு நீங்க உணர்றீங்க. ஆமா சார். ஆமா. வியாபாரம் தெரியாத மீன்ஸ் ஓடிடி அந்த டைம்ல வாங்கிட்டு இருந்தாங்க சார் படம் 2022ல. ஸோ நான் ஸ்பீட் ஆர்ட் ஷூட்டிங் வந்து ஒரு 2 மந்த்ஸ்லேயே முடிஞ்சிச்சு சார். 32 டேஸ் ஷூட்டிங் வந்து 2 மந்த்ஸ்லேயே முடிஞ்சிச்சு. நான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் ஓடிடி கொஞ்சம் பீக்கில் தான் இருந்துச்சு. எல்லாரும் கண்டென்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, சின்ன படம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஓரளவு டீசெண்டான ரேட் கொடுத்தாங்க. நான் வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது இந்த இயர் கேப்னால ஸ்கீம்ஸ் மாறிடுச்சு. இப்போ அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் மாறும்போது என்ன ஆகுது, நான் அப்போ ஒன்று நினச்சிருப்பேன்ல ஓடிடி ரிலீஸிங் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இங்கே தேட்ரிக்கல் ரிலீஸ். ஓடிடி ரிலீஸ் என்னன்னு தெரியும், தேட்ரிக்கல் புதுசாக இருக்கு. நீங்க பேசும்போதே ஷார்ட் ஃபிலிமா எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஒரு விஷயம் ட்ரை பண்றோம்னா டைரக்டா சினிமாவை ட்ரை பண்ணக்கூடாது, ஃபுல் ஃபியூச்சர் ஃபிலிமா ட்ரை பண்ணக்கூடாது. சொல்றேன். ஆனா வந்து நீ பாடம் கத்துக்கிட்டீங்க, நாம இதை வந்து ஷார்ட் ஃபிலிமா எடுத்துட்டு அதுக்கப்புறமா படமா எடுத்திருந்தா சரியா இருந்திருக்கும். இல்லை சார், நான் 6 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன். அப்படி சொல்ல என்னன்னா, நான் என்ன சொல்ல நினைச்சேன்றதை சொல்லிடுறேன். மேபி உங்களுக்கு கன்வே ஆனது அப்படி ஆயிருந்திருக்கலாம். நான் என்ன சொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா, படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். படம் எடுக்கிறது ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது ஒரு 2 மணி நேரம் படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஒரு 2 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் ஈஸி தான், அதை விட ரொம்ப ஈஸி அதை விட. ஸோ அப்படிங்கும் போது அதில் காஸ்ட்டும் பெருசாக இருக்காது. ஃப்ரெண்டை போட்டுடலாம், கேமரா ஃபோன் கூட ஐஃபோன் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மியூசிக் வந்து நான் காப்பிரைட்ஸ் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும் போது இவ்வளோ விஷயம் இருக்குங்கும் போது இந்த ப்ராசஸை வந்து ஷார்ட் ஃபிலிம்லேயே கற்றுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஏடியா இருந்துட்டு ஒரு டிரெக்டர்கிட்ட கற்றுக்கலாம். இந்த 2 விஷயத்த சொன்னேன் நான். டார்க் காமெடின்னு சொல்றீங்களா? இது என்னது? டார்க் காமெடினா ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்ல ஒரு சின்னதா ஒரு குபீர்னு ஒரு மொமெண்ட் வரும் சிரிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் டார்க் காமெடி. இந்த படத்துல எந்த சீன் அப்படி சொல்றீங்க? அந்த அவரு சஹராஜ் இறந்துட்டாரு, அந்த வீடியோ பார்க்குறாங்க. ஆனா ஏன் அவங்க சிரிக்கிறாங்க? ஸோ அதுதான் சார். சார் ஒரே ஒரு விஷயம் சார், சமீப கால பட விழாக்களா இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், இல்லை சக்சஸ் மீட்டா இருக்கட்டும், எதுக்கு வந்தாலும் தமிழ் படத்தை ஓட விட மாட்டாங்க, கன்னட படம் ஓடுது, தெலுங்கு படம் ஓடுது, மலையாள படம் ஓடுது அப்படின்ற ஒரு புலம்பல் எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனா நல்ல படங்கள் எப்படி இருந்தாலும் ஓடும். நம்ம கதையில தெளிவா இருக்கணும், அதே மாதிரி ஆக்டிங் நடிப்பு வாங்குறதுல தெளிவா இருக்கணும். ஆனா நீங்க உங்க படத்துல கதையிலையும் கோட்டை விட்டீங்க, நடிப்பு வாங்குறதுலையும் கோட்டை விட்டீங்கன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். அதனால நம்மளே தப்பா எடுத்துட்டு படம் ஓடலை, ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நம்ம ஒரு திணிக்க கூடாதுல்ல, அது தப்பு இல்லையா? நீங்க குபீர் காமெடி வரும்ன்றீங்க, ஒரு இடத்துல கூட யாருக்குமே சிரிப்பு இல்லை சார். ஓகே சார். டார்க் காமெடி ஏதாவது ஒரு டார்க் காமெடி நல்லா நீங்க சிரிச்சிருப்பீங்க சார், வேற யாரும் சிரிச்சாங்களா? நாங்க இந்த ஷோ போடும்போது எல்லாம் சிரிச்சாங்க சார். ப்ரீமியர் போடும்போது எல்லாம் நிறைய பேர் சிரிச்சாங்க சார். காமெடின்றது வந்து சப்ஜெக்டிவ். இங்க இருக்கவங்களுக்கு அது ஒர்க் ஆகல, வேற யாருக்காவது அது ஒர்க் ஆகலாம், அவ்வளவுதான் சார். மேம் சார், பல சீன்கள் பாக்குறப்போ இந்த சீனை ஏன் இவ்வளவு இதா எடுத்து வச்சிருக்காங்கன்னு, ஒரே லைட்டிங் இல்லாம ஏதோ ஷேடோவோட ஷார்ட் பிலிம் எடுக்க கூட நீங்க தெளிவா எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்க, அதுல கொஞ்சமாவது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா? அது கேமராமேனோட கால். என்னன்னா லோ லைட்னு சொல்லுவாங்க. லோ லைட்ல வந்து நம்ம காமிக்கிறது லைக் அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேடோஸோட சினிமேட்டிக் ஃபீல் வரும்ன்ட்டு, டார்க்னஸோட இதெல்லாம் ஒரு கேமராமேனோட கால். ஸோ அது ஒர்க் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. மேபி அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் சார். பல பேருடைய கருத்து இது உங்க நோக்கடிக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை, புரியுதுங்களா? ஏன்னா
பத்திரிகைக்காரங்க அன்னைக்கு என்ன எழுதுறாங்களோ அதான் வந்து ஆடியன்ஸ்ல போய் சேரும். கண்டிப்பா இன்னைக்கு பத்திரிகையாளர் எங்களாலே வந்து ஒரு சீனை வந்து ரசிக்க முடியல, சிரிக்க முடியல, அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் எப்படி சார் ஏத்துப்பாங்க? அதான் எங்களுடைய கேள்வி. அதான் சார், இப்போ ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும் சார். ஆடியன்ஸ்க்கு ஒன்று யோசிப்பாங்க, ஆடியன்ஸ்லேயே நிறைய இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒன்று தோணும். அந்த மாதிரி தான் சார். உதய், மாஸ்டர் விஜய் கூட பண்ணீங்க, கார்த்திக் சார் கைதி பண்றீங்க, அப்பெல்லாம் வந்து ஏய் உதய்டா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. பட் ஹீரோ வரும்போது ஏன் அத மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு? என்ன காரணம்? எந்த எக்ஸ்பெக்ட் பண்ணல? சின்ன வயசுல இருந்து வரீங்க, சோ உங்களுக்கு நடிப்புன்றது எல்லாமே தெரியும். பெரிய படங்கள்ல மட்டும் நடிக்கும் போது உதய் அப்படின்னு தனியா தெரிய ஆரம்பிக்குது. பட் இப்ப சாவின் வருதுல்ல, இந்த படங்கள் வந்து சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிடுது. இதுக்கு மக்கள் வருவாங்களா? அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குதா? அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இப்ப பெரிய படம்னா ஆப்வியஸா விஜய் சார் அவருக்கு வந்து பயங்கர ஓப்பனிங் இருக்கு, கார்த்திக் சார் அவருக்கு ஓப்பனிங் இருக்கு, ரஜினி சார் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு தானா வந்துருவாங்க, தியேட்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க, ஷோஸ் எக்ஸ்ட்ரா நிறைய போடுவாங்க. ஆனா எங்க மாதிரி ஃப்ரெஷரா வரவங்களுக்கு தியேட்டர்ஸே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஷோஸ் கொடுத்தாங்கன்னா மார்னிங் 11 o'clock கொடுப்பாங்க. எல்லாம் இப்பெல்லாம் தூங்கி ஏந்திரிக்கிறதே 10 மணி 10:30 மணி தான் ஏந்திரிக்கிறாங்க. 11 o'clock ஷோக்கு யார் போவாங்க? ஏதாவது காலேஜ் கட் அடிச்சுட்டு வருவாங்க, யாராவது ஏதாவது பிடிக்காத படத்துக்கு அந்த மாதிரி தான் போய் தான் வருவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க இதை எப்படி ப்ரொமோட் பண்ணி அவங்க கிட்ட சேர்க்கிறீங்களோ. இப்போனா பிரசன்ட் மீடியாவுக்கு நிறைய இது இருக்கு. அவங்க சொல்றாங்கன்னா ஆமாப்பா இந்த படம் நல்லா இருக்கு, இவங்க சொல்றாங்கல்ல, இவங்க ரிவ்யூ பார்த்து போறவங்க, நீங்க எழுதுறத பார்த்து போறவங்கலாம் நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வரும். எங்களை மாதிரி சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஸோ நல்ல ஒரு கண்டென்ட். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து சொல்றேன், உங்களை காலைல விழுந்து கூட கேட்கிறேன், எப்படியாவது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேருங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேர்ப்போம். இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்லுவோம், அண்ணன் சொல்லியிருந்தாரு நிறைய விஷயங்கள் வந்து இது இல்லைன்ட்டு. ஸோ ப்ரெஸ்ல நாங்க நேற்று நாங்க ப்ரிவியூ ஷோ போடும் போது ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்தது. அது என்ன இம்பாக்ட் வந்து அது, ஸோ அது எப்படின்னு தெரியல. சாரிண்ணா, உங்க மனசை நோகடிச்சுன்னு தான் நாங்க ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். 100% நாங்க இதை எப்படியாவது வெளியே வந்து ரீச் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எதுவும் மனசு வருத்தப்பட வேண்டாம். கண்டபடி ஏன்னா இல்லண்ணா, எப்படி இருந்தாலும் ஒரு இது பாசிட்டிவ் சைடு இருந்தா நெகட்டிவ் சைடு இருந்துதான் ஆகணும். எல்லாமே பாசிட்டிவா இருந்துட்டா நெகட்டிவ் இல்லாம இருக்காதுல்ல. அந்த நெகட்டிவ் தேவைதான் நமக்கு வாழ்க்கையில. பல அடிகள் அனைவருக்கும் நன்றி.